அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். முதலில் அதாவது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, நம்மையெல்லாம் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து நக்கல் நையாண்டிகளால் மகிழ்ச்சியோடு செய்த மிகப்பெரிய நடிகர் மரியாதைக்குரிய கவுண்டமணி அவர்களுடைய மனைவியார் மறைந்திருக்கிறார். இந்த மறைவு அவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலும் தேர்தலும் மிக விரைவில் அடைய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் நம்முடைய சேனல் சார்பாகவும் அவருடைய கவுண்டமணி ஐயா அவர்களுடைய மனைவியார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஒன்றும் இன்றைக்கி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நாடு இருக்கிற நிலையில் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டு சில பேர் செய்கிற சில சதி வேலைகளால் தமிழ்நாட்டில் கலவரங்கள் மத கலவரங்கள் உண்டாவதற்கு பல வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடியே நின்றுகிட்டு இருக்குது. அப்படி என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து கொண்டு மதுரை ஆதீனம் அவர்கள் காரில் பயணிக்கும் போது காரை மோதி என்னை கொலை செய்ய சதி செய்தார்கள் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். யார் இதை செய்திருப்பார்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காரில் வந்தவர்கள் 2 பேரும் குல்லா போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க, அதாவது தொப்பி போட்டிருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள் என்று அவர்களை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்தி அவர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். வண்டியை இடிச்சுட்டு நிற்காம போயிட்டாங்க. நான் கடவுளின் அருளால் உயிர் பிழைத்து இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னடா அது மதுரை ஆதீனம் அவர்களை இப்படி ஒரு விபத்து ஏற்படுத்தி கொள்ள சதியா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தான் தமிழக அரசு ரொம்ப விழிப்போடு தெளிவோடு ஒரு சிசிடிவி வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதீனம் அவர்கள் வரக்கூடிய அந்த கார் தான் ரொம்ப அதிவேகமாக, அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்போதே தெரியுது, அது 4 முனை சந்திப்பு இருக்கக்கூடிய ஒரு சாலை. அந்த சாலையில் எவ்வளவு வேகத்தில் போக வேண்டும் என்றால் குறைந்த வேகத்தில் தான் போகணும். ஏன்னா இந்த பக்கமும் வண்டி வரும், இந்த பக்கமும் வண்டி வரும், நேரடியாகவும் வண்டி வரும். அதை பார்த்து அந்த இடத்தை கடக்க வேண்டியது அந்த கார் ஓட்டுநருடைய கடமை. ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வண்டிக்கு கிராஸ் பண்ணுது. அப்போது இவர்கள் சொல்லிய இஸ்லாமியர்கள் வந்தார்கள் சொன்னார் இல்லையா, அந்த கார் இந்த பகுதியிலிருந்து வருது. அப்போது இவர்களுடைய கார் தான் அவர்களுடைய காரின் முன்புறத்தில் லேசாக இடித்து விட்டு வேகமாக போயிட்டு நிற்குது. அந்த கார் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அதே இடத்துல பிரேக் போட்டதால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் சொன்னார் இல்லையா, இஸ்லாமியர்கள் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று. அந்த காரில் உண்மையிலேயே வந்தது இஸ்லாமிய சகோதரர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மிகச் சரியான நேரத்தில் சரியான துரிதமாக அந்த காரை நிறுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இவனுங்க சொல்கிற மாதிரி கலவரமே உண்டாக்கியிருக்கும். ஆனால் அவர்கள் காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி ஒருவர் போகிறாரு. இவங்க மதுரை ஆதீனத்தினுடைய கார் கொஞ்சம் தூரம் வேகமாக போய் நிறுத்திட்டு அதிலிருந்து ஒருவர் இறங்கி அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க போனாங்க என்பது இன்னும் விசாரணைகள் தான் தெரிய வரும். நமக்கு எட்டிய அறிவு வரை 2 பேரும் பேசியிருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த காரில் இருக்கிறது மதுரை ஆதீனம் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிகுந்த பெருந்தன்மையோடு, சரி ஐயா பரவாயில்லைங்க ஐயா நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் எதுவும் கொடுக்காமல் அந்த இடத்துல இருந்து அவங்க கடந்து போயிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழக மண்ணில் மதுரை ஆதீனத்தை பார்த்த உடனே அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. சரி ஐயா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்காது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இந்த மதுரை ஆதீனம் அவர்கள் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாகவும் அதை தொப்பி போட்டுக்கொண்டு தாடி வைத்துக் கொண்டு இருந்தவர்கள் தான் செய்தார்கள் அப்படின்னு ஒரு பெரிய இந்த பழியை தூக்கி போட்டார் இல்லையா. இது மிகப்பெரிய குற்ற தண்டனை. மதுரை ஆதீனம் அவர்களை உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். ஆனால் அந்த தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மதுரை ஆதீனத்தினுடைய கார் ஓட்டுநரின் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து, அதாவது அதிவேகமாக வண்டியை ஓட்டுவது, அஜாக்கிரதையாக வண்டியை ஓட்டுவது, இந்த 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக. இதே ஒரு சாதாரண சாமானியன் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அதில் இறங்கி இந்த மாதிரி எனக்கு கொள்ள சதி நடந்ததுன்னு பொய் சொல்லி இருந்தால் அவனை என்ன பண்ணியிருக்கும் இந்த அரசு? அந்த என்னுடைய கேள்விக்கான பதிலை நேயர்கள் உங்ககிட்டே நான் விட்டுறேன். இப்படி ஒரு மதுரை ஆதீனம் ஒரு பொறுப்புள்ள இந்து மக்களுடைய மனசாட்சியாக கருதக்கூடிய, இந்து மக்களின் நம்பிக்கையாக கருதக்கூடிய, நமக்கெல்லாம் ஆதீனத்தை பொறுத்தவரை ஒரு புண்ணாக்கு தான், நம்மளாம் மதிக்கிறதே கிடையாதுன்னு வச்சுங்க. நான் சொல்றது அதாவது நான் இந்து தான், தாடி வச்சிருக்கிறதாக நான் ஒன்றும் இஸ்லாமியர் கிடையாது. அதாவது அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தார், உங்கள் வீட்டு பிள்ளைகள் தாடி வைத்திருந்தால், அழகுக்காக கூட வைத்திருந்தால் அவர்கள் கும்மிடி பூண்டியை, அதாவது தமிழ்நாடை விட்டு கும்மிடி பூண்டியை தாண்டும் போது அந்த தாடியை நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி தாடி வைத்திருந்தால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் வடக்கில் அதிகமாக நடக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தார். அப்போ கூட எனக்கு இந்த சந்தேகம் வரல. ஆனால் இந்த மதுரை ஆதீனம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு
குற்றச்சாட்டை பொய்ய சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது ஆமாம் இவன் ஒரு பிளானோட தான் இருக்கானுங்க, இந்த பார்ப்பன இந்த பனியா கூட்டம் ஒரு முடிவோடு தான் இருக்குது, இவங்க நடக்கிற அரசியலையும் இவர்கள் பேசுகிற பேச்சையும் பார்க்கும்போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வித்தியாசப்பட்ட ஒரு மண். இது பெரியார் மண், அம்பேத்கர் மண், அயோத்திதாச பண்டிதர் மண், முத்துராமலிங்க தேவர் மண், வள்ளலார் மண், ஐயா வைகுண்டராஜருடைய அவருடைய மண், இப்படி பல முன்னோர்கள் வாழ்ந்த மண். இங்கு சாதி மதம் இவை எல்லாவற்றையும் கடந்து சகோதரத்துவம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க கலவரத்தை உண்டு பண்ணணும்னு இந்த மதுரை ஆதீனம் இந்த ஒரு எச்ச வேலையை பார்த்துருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்ட, ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு. இப்போ பெரும்பான்மை எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை தமிழக அரசு பொருத்தி இருக்கு. அதனால இனிமே ஆதீனமா போய் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து பொருந்த சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் மறந்து போய் சொல்லிட்டீங்க, உங்கள் கொட்டை தெரிவிக்க உங்களை ஓட விட்டுடுச்சு தமிழக அரசு. சிசிடிவி கேமரா மட்டும் வெளியே வரலன்னா இந்த இந்துத்துவா, இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணியிருக்கும்னா உடனடியாக ஒரு கலவரத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பூனை விட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மதுரை ஆதீனம் அவர்கள் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என்னங்க மரியாதை? ஒரு கடவுளுக்கு அடுத்து நிகராக பார்க்கக்கூடிய உன்னை யார் இந்துக்கள் பார்க்குறாங்க. நீ இப்படிப்பட்ட பச்சை பொய் பேசணும்னா எப்படிடா நம்ம தொடர்ச்சியாக கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு கடவுளே இல்லைன்னும் போது நீ எல்லாம் எங்களுக்கு யாரு? ஆனால் இது சுயமரியாதை மண், பகுத்தறிவு மண், சிந்திக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த மண், கல்வி அறிவில் வளர்ந்த மண் அப்படின்றதால இந்த கலவரங்கள் தடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும்னு தான் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இங்கு திணித்து கல்வி அறிவை குறைத்து நம்மளையும் வடக்கன்ஸ் மாதிரி சுத்த விட்டு கலவரங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரிவினையை உண்டு பண்ண இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில் உண்மையே பேச மாட்டாங்களா? பொய்யை தவிர உண்மையை பேசவே மாட்டாங்களா? அப்படி என்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். சீமானையே மிஞ்சி விட்டார் இந்த மதுரை ஆதீனம். சீமான் தான் அவராட்சி பரவாயில்ல, கற்பனையில் ஏதோ உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, அதனால சொல்லிட்டு இருக்கார். இந்த மதுரை ஆதீனம் பார்த்தீங்களா? ஆகவே இந்துக்கள் என்கிற பெயரில் நம்மை பிரித்து இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் ஒரு வெறுப்புணர்வை நமக்குள் கொண்டு வர இந்த மதுரை ஆதீனம் போன்ற எச்சைகள் வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எச்ச ராஜாக்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த பார்ப்பன அடிவருடிகள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நான் இந்துவாக இருக்க பெருமைப்படுகிறேன். அதற்காக என் இஸ்லாமிய சகோதரன் மீது வெறுப்பை உமிழ ஒருபோதும் நான் தயாராக இல்லை. அப்படி என்பதில் தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடும் எப்போதும் ஒற்றை கொள்கையில் நின்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை வரும் என்றால் அந்த இந்து மதத்தை தூக்கி போடக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம். அப்படி என்கிற ஒரு நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிலையிலும் தமிழக மண், திராவிட மண், இந்த தமிழ்நாடு மண் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எப்பயாச்சும் பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது பத்திக்காதா, பத்தி எரியாதா? கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு சம்பவத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம்னா நம்ம திருப்பி தமிழகத்துக்குள்ள நம்ம வளர்ந்துட முடியாதா என்று கற்பனையில் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிற இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு தமிழ்நாடு மக்கள் எப்போதும் சவாலாகவே இருப்பார்கள். இப்போ பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வேற வழி இல்லாமல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இந்த பார்ப்பன கும்பல் எல்லாம் பொங்குறான். ஏன்னா கணக்கெடுத்தா தெரிஞ்சிடும் இவன் எத்தனை பேருன்னு. ஆல்ரெடி 100% சொல்லிட்டு இருந்தது இல்லையா? அதில் கொஞ்சம் பேர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டான். இப்போ கணக்கெடுத்து பார்த்தா என்ன ஒரு 2.5 2.10 அந்த அளவில் தான் இங்கே இருப்பானுங்க. அடடா கணக்கெடுத்தா நம்ம மாட்டிப்போமே அப்படி இந்த வெறுப்பில் தான் இந்த ரங்கராஜ் பாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் கணக்கெடுக்கிறீங்க, நேரடியாக எல்லோருக்கும் வேலை கொடுத்துருப்பாங்க, எதுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி இந்த உருட்டு எல்லாமே தமிழ்நாட்டை காவிமயமாக்க இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன பாஜக கும்பல் ஒரு முடிவோடு சுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு எப்போதும் பெரியாரின் கைத்தடியும் புரட்சியாளர் அம்பேத்கரின் அதாவது கல்வி அறிவும் நம்மை வழி நடத்தும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூடிக்கொண்டு இந்த மதுரை ஆதீனம் அவர்களை தமிழக அரசு உண்மையிலேயே ரொம்ப விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு இப்படி எடுத்தாதான் இன்னொருத்தான் அடுத்தது செய்ய மாட்டான் அப்படின்ற அளவில் தான் தமிழக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை செய்தால்தான் தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய நல்லது அப்படி என்று இந்த காணொலி வழியாக கேட்டுக்கொண்டு சாதியை உன்னுடைய வளர்ச்சிக்காகவும் மதத்தை உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் பயன்படுத்திக்கொள், சாதியை இன்னொருவனை தாழ்த்தி பார்ப்பதற்காகவும் மதத்தை இன்னொருவனை அடிப்பதற்காகவும் ஒருபோதும் பயன்படுத்தாதே அப்படி என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.